ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசி இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, இந்த ரெண்டும் எப்படி செய்கிறதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா ஒரு கொத்து, தாளிக்க மல்லி இலை, கருவேப்பிலை, 2 பிரிஞ்சி இலை, முந்திரி, ஒரு ஸ்டார்ப்பு, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பட்டை. இந்த கப்பு அளவுக்கு 4 கப்பு அளவு அரிசி எடுத்து வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸு. அது தேங்காய் பால் 1.5 மூடி தேங்காவை துருவி அரைச்சி பால் எடுத்து இந்த டம்ளருக்கு, இது 4 டம்ளர் அரிசினா இது 8 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சாரி, நான் சோம்பு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். சோம்பு நல்லா புரிஞ்சிருச்சு. நம்ம தாளிக்கிறது பட்டை, சோம்பு, முந்திரி, ஏலை எல்லாம் சேர்த்துக்கலாம். கிராம்பு, ஏலக்காய், முந்திரி எல்லாம் வதங்கிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உடனே புதினா இலையும் சேர்த்துக்கலாம். புதினா இலை, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு கலக்கலவை ஊற்றிக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா கொதி வரவும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் நம்ம கத்திரிக்காய் கிரேவி பண்ணிடலாம். கிரேவி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கிரேவி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சு. பாசுமதி ரைஸ் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டாச்சு. 2 விசில் வரவும் இறக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கிரேவிக்கு அரைச்சி விட்டதுக்கு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்துருக்கேன். முந்திரி, ஒரு ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, நிலக்கடலை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பால் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். 2 விசில் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி இலை தூவியாச்சு. கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் பால் புலாவும் கத்திரிக்காய் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்கள் டிசி இன்ஃபோ. டாடா, பபாய்.